எங்க என்னங்க மாங்காய் எங்க? அன்னிக்கிட்ட கொடுத்து மாங்காயை அரிஞ்சு தர சொல்லிருக்கீங்களா? இல்ல ஜனனி, ப்ளீஸ் என்ன திட்டாத. என்னாச்சு? இல்ல பக்கத்து கடைக்கு போனேன், கடையில ஒரே ஒரு மாங்காய் தான் இருந்துச்சு. உடனே வாங்கிட்டு வரணுங்கிற டென்ஷன்ல அந்த ஒரு மாங்காவை வாங்கிட்டு வந்தேன். நல்லா பெரிய மாங்காய் வேற. சரி என்னாச்சு? மாங்காவோட வீட்டுக்கு வந்தப்போ கிச்சன்ல பைப் உடைஞ்சு தண்ணி கொட்டிட்டு இருந்துச்சு. அக்கா போய் அதை நிறுத்திட்டு வர சொன்னாங்க. நான் மாங்காவை வச்சுட்டு அதை நிறுத்துறதுக்காக நான் மேல போயிட்டு வந்து பார்த்தா மாங்காவை காணும். எனது மாங்காவை காணுமா? ஆமா ஜனனி, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு தெரிஞ்சு யாரும் எடுத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். போங்க. ஏய் இங்க பாரு ஜனனி, இங்க பாரு, கோவப்படாத. போங்க, நீங்க சரியான மாங்காய். ஏன் ஜனனி இப்ப திட்டுற? பின்ன என்னங்க சொல்றது? மாங்காவை வாங்கிட்டு வரதான் வரீங்க, கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்தாதான் என்ன? அளவா ஒண்ணே ஒண்ணு வாங்கிட்டு வரணுமா? இங்க பாரு, நான் தான் என்ன நடந்துச்சுன்னு சூழ்நிலைய விவரமா சொன்னேன்ல. அதுக்கப்புறமும் இப்படி கோச்சிட்டு இருந்தா என்ன பண்றது? அந்த கடையில இனிமே தான் வரும்னு சொன்னாங்க. ஆமா, இப்போ நம்ம கடையே இல்லாத ஊர்ல இருக்கோம் பாருங்க. நான் என்ன பண்ணட்டும்? ஒரே ஒரு மாங்காய் பெரிய மாங்காவா கிடைச்சது. சரி நான் அதை வாங்கிட்டு வந்தேன். இப்ப அது காணாம போனதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? ஐயோ, நாம தான் சொதப்பல் பண்ணிட்டோமா? இப்ப என்ன பண்றது? எதையாவது பண்ணுவோம். ஜனனி இங்க பாரு, ஏன் முகத்தை தூக்கி வச்சுக்கிற? இப்படி தூக்கி வச்சிருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நான் ஒண்ணு பண்றேன். உடனே பக்கத்துல எங்க மாந்தோப்பு இருக்குன்னு பார்த்து அதை விலைக்கு வாங்கிடுறேன். அதுல இருக்கிற அத்தனை மாங்காய்களும் நீ தான் சாப்பிட போற. சும்மா இந்த சவடால் பேச்சுலாம் இங்க வேணாம். கொண்டு வந்த மாங்காவை காப்பாத்த தெரியல, பெருசா பேசுறீங்க. ஐயோ, இன்னும் இதை எவ்வளவு தடவை தான் சொல்லி சொல்லி காமிப்ப? இங்க பாரு ஜனனி, நீ விட்டாதானே நான் போய் மாங்காய் வாங்கிட்டு வர முடியும். ஜனனி அம்மா இருக்காங்களா? யாரு? ஜனனியா? ஜனனிக்கு என்ன? அவங்க கிட்ட கொடுக்க சொல்லி இதை கொடுத்து விட்டாங்க. அப்படியா? சரி கொஞ்சம் இருங்க. ஜனனி, அதெல்லாம் வேணாம். எனக்கு மாங்காவும் வேணாம், ஒண்ணு வேணாம். எனக்கு வாங்கிட்டு வந்த மாங்காய் தான் போயிடுச்சுல, அதை கேர்லெஸ்ஸா விட்டுட்டீங்கல்ல. ஜனனி, இங்க பாரு, உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு. பார்சலா? அங்கதான் நிக்கிறாங்க. நீங்க தான் ஜனனி அம்மாவா? ஆமா. உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க. வரங்க. யார் கொடுத்து விட்டுப்பா? ஏங்க, இது உங்களோட வேலை தானே? ஒரு மாங்காய் காணாம போயிடுச்சுன்னு போய் சொல்லி இப்படி கூட நிறைய வாங்கி வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து விட்டுருக்கீங்களா? ஐயோ ஜனனி, மானத்தை வாங்காத. இதெல்லாம் எதுவும் நான் வாங்கல. அப்போ யார் கொடுத்து விட்டுருப்பா? சரி விடுங்க. யாரோ ஒருத்தர் ஆர்டர் பண்ணிருக்கீங்க, மாங்காய் வந்திருக்கு. யாரோ ஒருத்தர் இல்ல, முத்து மாமா தான் ஆர்டர் பண்ணிருக்காரு. என் பொண்டாட்டி சரியா சொன்னா பார். என்ன ஜனனி, மாங்காய் போதுமா இன்னும் வேணுமா? மாமா, இதான் மாமா கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலையுதுங்கிறது. முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தா கொண்டு வந்து இறக்கிருப்பீங்க. அதை விட்டுட்டு ஒரு மாங்காக்காக நான் பட்டப்பாடு இருக்கே. கனிஞ்ச மாவுல தான் கல்லடி படும்பாங்க.
இந்த மாங்காக்காக நான் சொல்லடி பட்டுட்டேன். தெரியும் நான் கேள்விப்பட்டேன். வெண்ணிலா சொன்னா. அதனாலதான் நான் உடனே மாங்காக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அக்கா நீங்க என் குலதெய்வம்க்கா, என் மான காத்த மகாதேவி. மாங்காவே பார்த்துட்டு இருக்கிற, எடுத்து போய் சாப்பிடு போ. சரிங்கண்ணா. போ மாப்பிள. போதுமா வரதான் வேணுமா? போதும் போதும். அப்பாடா, ஒரு வழியா மாங்காய் கிடைச்சிருச்சு. எப்படி இருக்கு தெரியுமா? நீ இப்ப எப்படி இருக்க தெரியுமா? நீ ரசிச்சு சாப்பிடுறப்போ அப்படி இருக்க. பாஸ் வராரு. வணக்கம் பாஸ். பரவாயில்லையா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இதைத்தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். இனிமே இதையே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே பாஸ். இங்க பாரு அக்ஷயா, இனிமே யார் என் கூட பேச வந்தாலும் முதல்ல நீ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணு. அதை பொறுத்து தான் நான் உங்களை மீட் பண்ண முடியும். பாஸ் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. என்ன இல்ல, நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ண போறீங்க. நீங்க எங்களோட பாஸ். அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த மாதிரி வேஷ்டி சட்டை போட்டா உங்களை எப்படி பாஸ் மதிப்பாங்க? கரெக்டான பாயிண்ட் தான். ஆனா அதனால உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கோடுன்னு டிசைட் பண்ணி கோட் சூட் வாங்கிட்டு வரலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன். இனிமே நீங்க அதை தான் போடணும். அதே மாதிரி செப்பல்லாம் போடாம ஷூ போடணும். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வாங்கிடுறேன் பாஸ். அதெல்லாம் போட்டுட்டா அப்படியே வேக்குமே. வேற என்ன பாஸ் பண்றது? நம்ம வேர்வை கிர்வெல்லாம் பார்க்க கூடாது. அந்தஸ்தை மெயின்டைன் பண்ணணும்னா அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுதான் ஆகணும். சரி, இத பத்தி நாம அப்புறமா பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப டைம் ஆச்சு. நீங்க ரெண்டு பேரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. எங்க பாஸ்? சொல்றேன், ஒரு பெரிய இடத்தை பார்க்க போறோம். அது விஷயமா ஒரு பார்ட்டிட்ட டீல் பேச போறோம். ஓகே பாஸ். மத்த டீடைல் நான் கார்ல போகும்போது சொல்றேன். நீ அப்படி நோட் பண்ணிக்க. ஓகே பாஸ். ஃபாலோ மீ. போ. கலை, சாரு நடந்து போற அழகு பாத்தியா? ஏய் நீ வேற சார் நல்லா சொல்லாத, அவங்க காதுல விழுந்துற போது. பாஸ்ன்னு சொல்லு. பரவாயில்லையே அத்தை, செஸ் ரொம்ப நல்லா விளையாடுறீங்க. என்ன பண்றது, கை கால் வராதுன்ட்டாங்க. அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். தினம் பிசியோதெரபில இருந்து வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்பதான் கைக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொன்னாங்க. கைக்கு வேலை கொடுக்கறத விட ஒரு கேமா விளையாடினா நல்லா இருக்குமே நினைச்சுதான் செஸ் விளையாட ஆரம்பிச்சேன். சூப்பர், நல்லா இன்ஸ்பைரிங்கான கதையா இருக்கேன். அது மட்டும் இல்ல, என் கூட விளையாடுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால இந்த பக்கம் விளையாடுவேன். அப்புறம் நானே எழுந்து போய் எதிர்பக்கத்துல உட்காந்து எதிராளியோட ஆட்டத்தையும் ஆடுவேன். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. உனக்கு வேணா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம், ஆனா எனக்கு அது சோக கதை. அப்படி கஷ்டப்பட்டு விளையாடி அங்கேயும் இங்கேயுமா போகும்போது என் கை கால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுச்சு. கேம்ல என்ன நானே ஜெயிக்கணுங்கிற வெறி வந்துச்சு. அதனால மாத்தி ஒவ்வொரு மூவ்லயும் வித்தியாசமா யோசிச்சு பண்ணிட்டு இருப்பேன். கடைசியில என்ன நானே ஜெயிச்சு பழகிட்டேன். இப்ப இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்ன ஜெயிக்க ஆளே இல்லைங்கிற அளவுக்கு எனக்கு இந்த கேம் நல்லாவே பழகிடுச்சு. இப்ப என் மனசுக்குள்ள
விஸ்வநாதன் ஆனந்தே வந்து என் எதிரில உட்கார்ந்தா கூட விளையாடி பாத்துருவோங்கிற எண்ணம் தான் இருக்கே ஒழிய பயந்து ஒதுங்குற எண்ணம் சுத்தமா இல்ல. செக். அத்த என்னத்த அது பேசிக்கிட்டே என்ன கவுத்துட்டீங்க? இந்த கேம் மட்டும் இல்ல, என் கூட எத்தனை கேம் ஆடினாலும் நான் தான் உன்னை ஜெயிப்பேன். இரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இந்த கேம் மட்டும் இல்ல, என் கூட எத்தனை கேம் ஆடினாலும் நான் தான் உன்னை ஜெயிப்பேன். ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே தோத்து போனது கிடையாது. அவளுக்கு ஜெயிச்சு மட்டுமே பழக்கம். இந்த தோல்வி நீடிக்க விடக்கூடாது. இதை ஈடு கட்டியே தீரணும். விட்றாத விட்றாத. இந்த என்ன ஸ்வேதா, அடுத்த கேம் என்னோட விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டியா? கேமுக்கு மட்டும் இல்ல, ஜெயிக்கிறதுக்கும் ரெடி ஆயிட்டேன். வேற எந்த விஷயமா இருந்தாலும் நான் ஒத்துப்பேன் ஸ்வேதா. ஆனா இதுல என்ன ஜெயிக்கிறதுங்கிறது உன் கனவுல தான் முடியும். சரி, நம்ம ஆடிதான் பாப்போமே. சரி, மறுபடியும் தோக்கணுங்கிற விதி யார விட்டுச்சு? ஆரம்பி. உங்களுக்கே தெரியும் ஸ்வேதா அவளை சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டான்னு. நானும் அப்படிதான், விட்டு கொடுக்கவே மாட்டேன். செக். எப்படி ஸ்வேதா? சத்தியமா என்னால நம்பவே முடியல. நான் தான் ஜெயிப்பேன்னு அவ்வளவு உறுதியா இருந்தேன். திடீர்னு என்னென்னவோ நடந்துருச்சு. எப்படி ஸ்வேதா, எப்படி இதெல்லாம் பண்ண? ஒண்ணும் இல்ல அத்தை, ஒரு சின்ன ரியாலிட்டி இதுல கொண்டு வந்து வச்சேன். புரியலையே. உங்ககிட்ட இருக்கிற ராஜாவை முத்தரச மாமாவா நினைச்சுக்கிட்டேன். உங்களோட அந்த ராணிய வெண்ணிலாவா நினைச்சுக்கிட்டேன். இந்த ஸ்வேதா எப்படியாவது ஜெயிக்கணும்னு கடைசி வரைக்கும் போராடுற அதே மூர்க்க குணத்தை இந்த ராணிக்கிட்டையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனாலதான் போராடி உங்க ராணிய வெட்டி ராஜாவுக்கு செக் வச்சுட்டேன். இப்ப முத்தரச மாமா எனக்கு தாங்கிற சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு. இது எனக்கு தோணவே இல்ல பாரு. ஆக மொத்தத்துல கேம்குள்ளேயே வாழ்க்கைய கொண்டு வந்துட்ட. இதுல மட்டும் இல்ல அத்தை, நிஜ வாழ்க்கையிலயும் அப்படிதான். எல்லாரும் கேம வாழ்க்கையில ஒரு பகுதியா தான் பாப்பாங்க. ஆனா நீ
கேம்ல வாழ்க்கையவே கொண்டு வந்து ஜெயிச்சும் இருக்க. புதுசா ஒரு ரூட் போட்டு ஜெயிச்சிருக்க ஸ்வேதா. இதுதான் ஸ்வேதா. நான் எதிலுமே தோக்க மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. உன்னோட இந்த வெறியையும் வேகத்தையும் பாக்குறப்போ நீ கண்டிப்பா ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. சூப்பர் ஸ்வேதா. இவன் வேற. இருங்க, பால் கலக்கி பாட்டில்ல வச்சிருக்கேன், எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு வரேன். அடுத்த கேம் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்துடுறேன். சரி. என்ன அக்ஷயா பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு போற? யாராவது எடுத்துட்டு வர சொன்னாங்களா? வேற யாரும் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க? எங்க பாஸ்க்கு தான் எடுத்துட்டு போறேன். பாஸா? அது யாரு? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? மருது சார் தான் எங்க பாஸ். அவருக்கு நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். வேலைக்கு சேர்ந்திருக்கியா? புரியலையே. வீட்டுக்குள்ளேயே எதுக்கு வேலைக்கு சேரணும்? வீட்டுக்குள்ள இல்ல, அவர் பிசினஸ்ல. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. பாவம், நீங்க அடுப்பே கெதின்னு இருக்கிறீங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், சார் இப்ப சாப்பிட வந்துருவாரு. நீங்க ஏதாவது சாப்பிடுறேன்ட்டு பழைய பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சிடாதீங்க. அப்புறம் கிருமி இருந்தா பாஸ் அட்டாக் பண்ணிடும். கிருமினா? ஆமா, எங்க பாஸ் எப்பவுமே ரொம்ப ஹைஜீனிக்கா இருப்பாரு. அதனால அவருக்கு கிருமி தாக்குதெல்லாம் இல்லாம பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. சங்கீதா, பாஸ் சாப்பிட வந்துருவாரு. எல்லா ஐட்டத்தையும் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வா. சரியா? ஓகேடி. பாஸ் வந்துட்டாரு. வணக்கம் பாஸ். வணக்கம். அண்ணே, சாப்பிடும் போதாவது கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு சாப்பிடுங்க. என்ன திங்குறோம், எது உள்ள போகுதுன்னு தெரியாமலே இருட்டுல சாப்பிட போறீங்க. எனக்கு இப்படி கண்ணாடி போட்டு சாப்பிடுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் இப்படிதான் இருக்கும். இப்ப அந்த மாதிரி இந்த கண்ணாடி ஒரு ஃபீல் கொடுக்குது. அது உனக்கு பிடிக்கல? இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. பாஸ், நீங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். என்னென்ன இருக்கு? இப்ப பாரு, காமெடி இருக்கு. சும்மா இருக்காது.